வணக்கம் நண்பர்களே, உங்ககிட்ட 2000 ரூபா இருந்தால் சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்தை அழகாக போய் சுற்றி பார்க்கலாங்க. ஆமாங்க, இது பொய்யெல்லாம் இல்லை, நிஜமான உண்மை. நான் போயிட்டு வந்து தான் உங்ககிட்ட இதை நான் சொல்கிறேன். ஆமாம் நண்பர்களே, சென்னை தாம்பரத்திலிருந்து தினமும் மாலை 6:10, 6:22, 9:02 என 3 ரயில்கள் தினசரி இயக்கப்படுதுங்க. அதே போல் ராமேஸ்வரத்துலேருந்தும் சென்னைக்கு இதே 3 ரயில்கள் மறுமார்க்கத்தில் இயக்குறாங்க. இதுக்கு பண்ண கட்டணம் பார்த்திங்கன்னா, இந்த ரயில் கட்டணம் அன்ரிசர்வ்டு பெட்டி, முன்பதிவில்லா பெட்டியில் 200 ரூபாய்ங்க. படுக்கை வசதி கொண்ட ஸ்லீப்பர் வசதி பெட்டியில் 365 ரூபா கட்டணங்க. இதே கட்டணம் தான் நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை வந்தாலும், சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போனாலும் கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லைங்க. இந்த ட்ரெயின் மாலை, நாங்கள் போன ட்ரெயின் பார்த்திங்கன்னா மாலை 6:20 ட்ரெயினுங்க. இது 5:50 அல்லது 6 மணிக்கு ராமேஸ்வரத்தை போய் சேருங்க. நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போன உடனே வெளியே நிறைய ஆட்டோக்காரங்க ரூம் வேணுமா அப்படின்லாம் கேட்டுட்டு நிறைய பேர் இருந்தாங்க. நாங்களே போயிட்டு ஒரு ரூமை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துலேயே எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை பார்த்து நாங்களே செலக்ட் பண்ணிக்கிட்டோங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறையா இருக்குது. நாங்கள் போன இடத்துல மினிமம் 700லேருந்து மேக்ஸிமம் 10,000 வரையும் இருக்குங்க ஒரு நாளைக்கு. நாங்கள் 1000 ரூபா பட்ஜெட்டில் போனோம். நாங்கள் 3 பேர் போனோம். ஸோ அதனால் 1000 ரூபாயில் பேசினோம். அது நாங்கள் கொடுக்கும்போது ஒரு அமௌண்ட்டு கம்மி பண்ணி தான் நாங்கள் கொடுத்தோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்பு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன பண்ணுறன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறோம். அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். நாங்கள் என்ன பண்ணோன்னா, ரூம்லாம் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக நாங்கள் எங்கே போயிட்டோம், உலக புகழ்பெற்ற ராமநாத சுவாமி திருக்கோயிலுக்கு போயிட்டுங்க. அங்கே நேராக போனோன்னா கடற்கரைன்னு சொல்லுவாங்க, ராமேஸ்வரம் கடல், அக்னி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அங்கே குளிச்சுட்டு கோயில் உள்ளே வந்தீங்கன்னா 22 கிணறு இருக்குங்க. அதில் நீராடிட்டு அப்படியே சாமியை பார்க்க போவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போனது அதிகாலை வேலையில் 7 மணிக்கு மேலே தான் பொது தரிசனம், அதாவது இலவச தரிசனம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 300 ரூபா, 200 ரூபா, 50 ரூபா அப்படின்ற கட்டண தரிசனம் தான். இது தெரியாத நாங்கள் என்ன பண்ணிட்டோம், உள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் 50 ரூபா கட்டணத்தில் தான் பார்த்தோம். ஏன்னா நாங்கள் போனப்போ டைம் வந்து 6 மணி, இன்னும் 1 மணி நேரம் காத்திருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 50 ரூபா கட்டணத்தில் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரிசனம் செஞ்சு முடிச்சுட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் உள்ள லக்ஷ்மண தீர்த்தம், ராமர் பாதம், அனுமன் கோவில், ஜடா தீர்த்தம், கோதண்டராம சுவாமி கோயில், அப்துல் கலாம் அவர் வாழ்ந்த இல்லத்துக்கு போனாங்க. அடுத்து அப்துல் கலாமுக்கு இந்திய அரசு கட்டியிருக்கிற நினைவகத்துக்கும் போனாங்க. அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, இது எல்லாமே பார்த்திங்களன்னா நீங்கள் 3 வழியில் அங்கே போய் ட்ராவல் பண்ணலாங்க. அங்கே பொது போக்குவரத்து, அரசு போக்குவரத்து அழகாக ரொம்ப அருமையாக செயல்படுது அரசு போக்குவரத்து. ஸோ அதை நாங்கள் பயன்படுத்தினோம். நாங்கள் பயன்படுத்தினது பொது போக்குவரத்து தாங்க, முழுக்க பொது போக்குவரத்து தாங்க. வேறு எந்த போக்குவரத்தையும் பண்ணல. கட்டணம் பார்த்திங்களன்னா 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா இந்த மாதிரி தாங்க இருக்குது. பஸ் ஃப்ரீக்வெண்ட் வந்து அதிகமாக இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷேர் ஆட்டோ எடுத்துக்கலாம், கேப் எடுத்துக்கலாம், வேன் எடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ரெண்டல் பைக் ஆல்சோ அவைலபிளுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நாங்கள் ஒரு ஈவினிங்குள்ளே சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா, அன்றைக்கி மாலை 4 மணிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து நாங்கள் ராமநாதபுரம் போயிட்டோங்க. ராம்நாட் போயிட்டு அங்கேருந்து தேவிப்பட்டினம், கடலில் நவகிரக கோயில் இருக்குது தெரியுங்களா, கடற்கரையில் கொஞ்சம் கடலுக்குள்ளே, அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப ராம்நாடு வந்துட்டு, ராம்நாடுலேருந்து நாங்கள் எங்கே போனோன்னா உத்திரகோச மங்கை கேள்விப்பட்டிருப்பீங்க, மரகத லிங்கம்னு சொல்லுவாங்க. 3000 ஆண்டு பழமையான அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் தரிசனம் முடிச்சுட்டு அந்த கோவிலிருந்து நைட்டு 8 மணிக்கு திரும்பி ராம்நாடு வந்தாங்க. ராம்நாடு வந்து திருப்பி ராமேஸ்வரம் வந்துட்டோம். திருப்பி மறுநாள் காலையில் நாங்கள் இந்த ஐலாண்ட் போனோம், குறிசடை குந்தக்கல் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு படகு சவாரிங்க, ஆஃப்டர்நூன் வரையும் நல்லா என்ஜாய்மெண்ட்டு அங்கே முடிச்சுட்டு, அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நேராக தனுஷ்கோடி போயிட்டுங்க. தனுஷ்கோடியில் பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டுங்க, சரியான க்ரௌடு, செம்மையான பாயிண்ட்ஸு, வியூஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சுங்க. அங்கேருந்து தலைமன்னார்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கிறது. அது ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, அங்கே இருந்த ஒருத்தர் சொன்னார். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். அங்கே என்ன நாங்கள் ஒரு மைனஸ் பண்ணிட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபேன்னு சொல்லி காசு எடுத்துகிட்டு போகாமல்
ஏதாவது வேணும்னா நம்ம ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கே போயிட்டோம். அங்கே போனால் டவர் சுத்தமாக இல்லைங்க. எங்களால் எதுவுமே வாங்க முடியல. ஸோ மணி நாங்கள் கொண்டு போகல. ஸோ ஒரு வழியாக அதை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்து நைட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு 9:10 சேது எக்ஸ்பிரஸ் ஏறி மறுநாள் காலையில் 6 மணிக்கெலாம் ஆக்சுவலாக நாங்கள் கிளம்புனது ஃப்ரைடே நைட்டு. சாட்டர்டே மார்னிங் ராமேஸ்வரம் போயிட்டோம். திருப்பி ராமேஸ்வரத்தில் சண்டே நைட்டு 9:10க்கு சேது எக்ஸ்பிரஸ் ஏறி 6 மணிக்கு தாம்பரம் வந்துட்டோங்க. திங்கட்கிழமை 6 மணிக்கு தாம்பரம் வந்துட்டோம். ஆக்சுவலாக இதோட 2000 சொல்லியிருந்தேங்களே, அதோட ரேட் என்ன அப்படின்னா பார்த்தீங்களன்னா, ட்ரெயின் டிக்கெட்டு 365 ரூபாட்டுங்க. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 730 ஆகுதுங்க. ரூம் காஸ்ட்டு நாங்கள் ஷேர் பண்ணதில் ஒரு ஆளுக்கு 500 சம்திங் வருதுங்க. அடுத்து 2 நாள் சாப்பாடு 6 வேளை சேர்த்து 500 தான். ஃபுட்டுலாம் அந்த அளவுக்கு ஹை காஸ்ட்டெல்லாம் இல்லைங்க, நார்மலாக தான் இருக்குங்க. மொத்த டிரான்ஸ்போர்ட்டோட காசு அங்கே பஸ்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னாங்களே, அது மொத்தமே ஒரு ஆளுக்கு 300 ரூபா தாங்க வருது. ஏன்னா மேக்ஸிமம் 15 ரூபா, 10 ரூபா, 25 ரூபா இந்த மாதிரி தாங்க ஸ்பேரு. ரொம்ப பெரிய ஸ்பேர்லாம் ஒன்றும் இல்லைங்க. மொத்தமாக 2030 ரூபா வருதுங்க. இதுதாங்க இந்த பட்ஜெட்டு. ஓகே.